ஹாய்மா, இங்கே பாருங்கள். இது வந்து ரேக்லாங் ஸ்லீவ்ன்ட்டு சொல்லுவோம் நம்ம. இந்த ப்ளவுஸ் மாடலு இதுக்கு வந்து ஹேண்ட்ஸ் வந்து தனியாக கட்டிங் வராது. ஷோல்டர்லேருந்து அப்படியே அட்டாச்சாக இருக்கும். நீங்கள் டிஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, பனியனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்பான் பாருங்கள், அந்த ஹேண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஷோல்டர்லேருந்து அந்த மெத்தடு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கரபாகம் ரெண்டும் ஒன்றா மடிக்கணும். கட்டு உயரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலே 4 இன்ச் கீழே 4 இன்ச் விட்டு போட்டு சுற்றளவு எப்பவும் மாதிரியே 11 இன்ச்சு கூட்டிட்டு அது 4ஆக டிவைட் பண்ணி இந்த லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கழுத்து வந்து 2.5 இன்ச்சு. இதை பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸை எப்படி மடித்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி அந்த கிளாத் மேலே நீங்கள் மடித்து வச்சுட்டு இந்த ஹேண்ட்ஸுக்கு வெளியில் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கைக்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்திங்களா 3 இன்ச்சு 3 தையலுக்கு இடைவெளி விட்டுட்டு அதை இங்கே வந்து மார்க் பண்ணணும். இந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுதான் இந்த ஸ்லீவ் பாயிண்ட்னுடைய ஃபினிஷிங் டச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போட் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நெக்கில் சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு லைன் போட்டுடணும். இப்போது இதையும் கட் பண்ணி எடுத்துடணும், இதையும் நெக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் நெக் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணி இப்படியே வந்துடணும். அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிட்டோன்னா 5 நிமிஷத்தில் வேலை ஆகிடும். ஸ்லீவ் வந்து தனியாக அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இது ரேக்லாங் ஸ்லீவ்னு சொல்லுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.